ஹலோ குட்டீஸ், உங்கள் எல்லாரும் பாட்டி வள்ளிப்பாட்டி ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். கதையோட தலைப்பு பேரீச்சம்பழமும் அதன் கொட்டையும். ஒரு நாள் அரசர் அக்பர் என்ன செஞ்சாராம், ஒரு விருந்து வச்சாராம். எல்லாரையும் கூப்பிட்டு, சிற்றரசர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சாராம். அந்த விருந்தில் ஏகப்பட்ட பலகாரங்கள் பழங்கள் அது இதெல்லாம் வச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்களாம். இப்போ சாப்பிடைக்கல அக்பர் பக்கத்தில் பீர்பால் உட்காந்துருந்தாராம். அரசர் என்ன செஞ்சாராம், கீழே பார்த்தாலும் பீர்பாலுக்கு நேராக பேரிச்சம்பழ கொட்டையெல்லாம் பீர்பால் சாப்பிட்டு போட்டு வச்சுருந்துருக்காரு. இப்போ அக்பர் என்ன செஞ்சாராம், சரி பீர்பாலை ஒரு கலாய்க்கணும்னு நினச்சி தான் சாப்பிட்டு அவ்வளவு பேரிச்சம்பழ கொட்டையும் பீர்பால் பக்கம் போட்டு விட்டாராம். போட்டு விட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டு விருந்து முடிஞ்சு எல்லாரும் கிளம்ப போகிற நேரத்தில் அக்பர் என்ன செஞ்சாராம், சும்மா கொஞ்சம் பீர்பாலை கலாய்ச்சி பார்ப்போம் அப்படின்ட்டு, என்ன பீர்பால் இவ்வளவு பேரிச்சம்பழம் சாப்பிட்ருக்கே அப்படின்ட்டு கேட்டாராம். அப்போ பீர்பால் பார்த்தாங்க, ஆஹா அரசர் நம்ம ஏதோ மாட்டி விட போகிறார் போல இருக்கே அப்படின்னு நினச்சி, அரசே பேரிச்சம்பழம் நான் நிறைய சாப்பிட்டது நிஜம்தான், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் நிறைய சாப்பிட்டேன். நீங்கள் பேரிச்சம்பழத்தோட சேர்த்து கொட்டையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், கொட்டையும் எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களே அப்படின்ட்டு அரசரை பார்த்து கேட்டாப்பில்லையாம். உடனே அரசர் பார்த்தாராம் அக்பர், நம்ம பீர்பாலை கலைக்கணும்னு நினச்சா பீர்பால் நம்மளை கலாய்ச்சாவுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, பீர்பால் நீ ரொம்ப புத்திசாலி தான், நீ ரொம்ப கெட்டிக்காரன், நல்ல புத்தி இருக்கு உனக்கு, சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு பிறகு நினச்சாராம். நம்ம பீர்பாலை மட்டம் தட்ட நினச்சா பீர்பால் நம்மளை மட்டம் தட்டியாச்சு அப்படின்னு அரசர் நினச்சிக்கிட்டாராம். அதாவது நம்ம கிண்டல் பண்ணலாம் யாரையும், ஆனால் அந்த கிண்டல் அவங்கள வருத்தப்பட வைக்கக்கூடாது. அது மாதிரி பழகலாம், கேலி கிண்டல் பண்ணுறதுல தப்பு இல்லை. அந்த கிண்டலால் அவங்க கவலைப்படாத மாதிரி நடந்துக்கிடணும், நல்ல விஷயமா நல்ல நண்பர்களாக இருக்கணும். ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் இன்னொரு கதையோட பார்ப்போம். பாய்.